வென் யூ கம் டு கோர்ட் உள்ள நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் யாராலும் வேணாலும் இருங்க, யூ ஆர் ஆல் ஈக்குவல் தான். அது வந்து நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறோம். நீங்கள் செலிப்ரிட்டிஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் எம்பி உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோர்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லா, எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். ஸோ அப்படிதான். அண்ட் ஏன் செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும் அந்த லைம்லைட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, டிவோர்ஸ் வந்து ஒரு துறை சார்ந்த விஷயமே இல்லை. இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆல் த ப்ரொஃபஷன்ஸ். எங்கள் லீகல் ப்ரொஃபஷன்லேயும் டிவோர்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால, அவங்க ஒரு பப்ளிக் ஃபோரமில் இருக்கிறதுனால அது வந்து வெளியே வந்து தெரியுது. தட் இஸ் ஆல். அது அண்ட் இட் இஸ் கேச்சிங் அ லைம் லைட். கரெக்டாக இட் பிகம்ஸ் த டாக் ஆஃப் த டவுன். இப்போது அதுதான், நம்ம வந்து ஏதாவது ஒரு டாபிக் கிடச்சா அதை பற்றி தானே எல்லாரும் பேசிகிட்டே இருக்கோம், எல்லா சேனல்ஸும் போட்டுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக. ஸோ தட்ஸ் அதுதான் மக்கள் பேசுகிறதுனால இட் இஸ் அ லைம் லைட். மக்கள் வந்து நம்ம இதை பற்றிலாம் பேசாமல் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்தால் தென் அகெயின் இட் இஸ் நாட். பப்ளிக் ஃபோரமில் இருக்கிறதுனால தேர் கெட்டிங் தட் அட்டென்ஷன். என்ன ஆகும், அடுத்து என்ன ஆக போகுது. பட் அதர்வைஸ் செலிப்ரிட்டிக்கு கேஸ் வந்து எப்படி போதோ அதே மாதிரி தான் நம்ம சிட்டிசன்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு அந்த இட் இஸ் த சேம்.